இயர் வித் பிங்கோ. நியூ இயர் ஆரம்பிக்க இன்னும் 2 நாள் மட்டும் தான் இருந்தது. ஆனாலும் கட்டு சிங்கி என்னன்னு தெரியல, இந்த வாட்டி எக்ஸைட்மெண்டே இல்ல. இந்த வாட்டி நியூ இயர்க்கு நாம என்ன பண்ண போறோம்? நேத்து பக்கத்து வீட்டு சவிதா ஆண்டி சொன்னாங்க, ஹவுசிங் சொசைட்டி அவங்க சொசைட்டில ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்ப பார்த்தாலும் அதே கம்யூனிட்டி பார்ட்டி, அதே கேம்ஸ், அதே ஃபுட், சேம் டெக்கரேஷன். இன்னொரு பெரிய விஷயம், சேம் ஆண்டி சேம் பாட்டுக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். கஜராரே. ஆமா, உண்மைதான். புது வருஷம்னா ஏதாவது புதுசா இருந்தாதானே நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அட்வென்ச்சர், த்ரில், இந்த மாதிரி ஏதாவது. அப்ப உங்க 2 பேருக்கும் ஏதோ புதுசா தேவைப்படுது. மம்மி இப்படி சொன்னதுல ஏதோ அடங்கி இருக்குன்னு புரியுது. ஒருவேளை அது சர்ப்ரைஸோட சிக்னலா இருக்குமா? அப்பா ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வராரு. ஆபீஸோட டயர்ட்னஸ் அவரு கண்ணுல தெரியல, ஆனா அவரு கண்ணுல ஒரு சர்ப்ரைஸ் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்பா, நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னு கெஸ் பண்ணி பாருங்க. நியூ இயரோட சோக கதைங்களை நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அப்படின்னா கதையில கொஞ்சம் ட்விஸ்ட போடட்டுமா? என்னது? என்ன ட்விஸ்டா? என்ன விஷயம்னா, சிட்டில இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு லேக் பக்கத்துல காட்டு ரெசார்ட்ல நியூ இயர் செலிப்ரேஷன் கேம்ப் இருக்கு. லேக் கிட்டியா? ஜங்கல் வைப் ரெசார்ட்லயா? புது வருஷம் ஒரு அட்வென்ச்சர் கேம்பால ஆரம்பிக்கலாம். நேச்சர் கேம்ப், பான்ஃபயர், ஸ்டார், டென்ட் எல்லாமே. எஸ் எஸ் எஸ், நியூ இயர் இந்த ஜங்கல் ரெசார்ட். கட்டு சிங்கி டின்னர் டேபிள் கிட்ட கூட நியூ இயர் பார்ட்டி பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மம்மி மற்றும் அப்பா எக்ஸைட்மெண்ட்ட பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டின்னர் முடிஞ்சதோ ஃபேமிலி எல்லாருமே சோஃபால சந்தோஷமா உட்கார்ந்து ஒரு மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, look at his face. எவ்வளவு கியூட்டா இருக்கா இந்த பிங்கோ. நம்ம கிட்ட கூட பிங்கோ மாதிரி ஒரு அழகான பெட் இருந்தா நல்லா இருக்கும்ல. சிங்கி பேசுறத கேட்டதோ மம்மி டாடி 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. மறுநாள் கட்டு மற்றும் சிங்கி 2 பேருமே ஃபுல் எக்ஸைட்மெண்டோட நியூ இயர் கேம்பெயின்க்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு, நீ பைனாக்குலர் எடுக்க மறந்துடாத. எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, அங்க இருக்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பைனாக்குலர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சாயந்திரத்துக்குள்ள எல்லாமே அவங்க பேக் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா கட்டு சிங்கிக்கு என்ன தெரியும், ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அவங்களுக்காக வரப்போகுது அப்படின்னு. இந்த பாஸ்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதும் மெதுவா அது மேல இருக்க அந்த சாஃப்ட் கிளாத்தை எடுக்கிறாரு. ஒரு கியூட்டான அழகான பப்பியோட பாஸ்கெட்குள்ள இருந்து எகிரி வெளியே வருது. வாவ்! இந்த கட்டு சிங்கியோட நியூ இயர் கிஃப்ட். இது அந்த மூவில இருந்த பிங்கோ மாதிரி கியூட்டா இருக்கு. இவனோட பேரு கூட நம்ம பிங்கோனே வெச்சிடலாம். தேங்க் யூ அப்பா. பிங்கோ கூட நம்ம கூடவே கேம்புக்கு வரும். அந்த வருஷத்தோட கடைசி நாள் 31 டிசம்பர். ஃபேமிலில எல்லாருமே வீட்ல இருந்து கேம்புக்கு கிளம்புறாங்க. இந்த வாட்டி அவங்க கூட கட்டு சிங்கி மற்றும் அவங்களோட புது ஃப்ரெண்ட் பிங்கோ கூட அவங்க கூட போகிறதுக்கு தயாரா இருந்தாங்க. பிங்கோ, இத பாரு, இந்த ஸ்கார்ஃப் உனக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சது. பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க கார் சிட்டியோட டிராபிக்ல இருந்து ரொம்பவே தூரமா ஹைவே மேல லேக் பக்கமா போக ஆரம்பிக்குது. அது கூடவே எல்லாரோட எக்ஸைட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. பிங்கோ அதோட வால் ஆட்டுறது மட்டும் நிப்பாட்டவே இல்ல. பிங்கோ கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்புக்கு போறதால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே மம்மிக்கு அந்த லேக் தெரியுது. அத பார்த்ததும் அங்க பாருங்க, லேக் நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்ச தூரத்திலே டேம் இருக்க போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான். அப்பா ஜங்கல் ரெசார்ட் பார்க்கிங்ல காரை பார்க் பண்றாரு. அங்க ஆல்ரெடி இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. நிஜமான பார்ட்டி இதுக்கு மேல ஆரம்பிக்க போகுது. ஜங்கல் லேக் கேம்ப் ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அங்க அவங்க ஆக்டிவிட்டி போர்ட படிக்கிறாங்க. பேம்பு கிளைம், ரோப் பிரிட்ஜ், ட்ரெஷர் ஹண்ட். ட்ரெஷர் ஹண்ட்? இந்த கேம் நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கட்டு. வா நாம போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம டீமோட பேர் என்ன வைக்கலாம்? டீம் பிங்கோ. அப்பாவும் அம்மாவும் பசங்களோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
கேம்ப் கோஆர்டினேட்டர் விசில் அடிச்சு எல்லா ட்ரெஷர் அண்ட் டீம்ஸ கூப்பிடுறாரு. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு க்ளூ கார்டு கொடுக்கறாரு. கட்டு கார்டை பார்த்து படிக்கிறாரு. பசங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என் மேல உட்கார்ந்து பசங்க பறக்க ஆரம்பிப்பாங்க. அது மேல உட்காருவோமா, பறக்குவோமா? அட இது ஊஞ்சல். கேம்ப் கிட்ட இருக்க அந்த ஸ்விங் கிட்ட போல வாங்க. பிங்கோ கூட வருதுல்ல? அவன் தான் கைட் ஆயிட்டு இருக்கானே. கேம்ப் ஸ்விங் ஏரியால கட்டு சிங்கி எல்லா ஸ்விங்ஸையும் செக் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு சீட் கீழ ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ அவங்கள கேம்ப் கிட்ட இருந்த ஒரு கோவில் பக்கம் கூட்டிட்டு போகுது. அங்க பிரேயர் பெல் கிட்ட அவங்களுக்கு இன்னொரு க்ளூ கிடைக்குது. அப்புறம் ரொம்ப தூரம் ஓடின பிறகு அவங்க லேக் கிட்ட இருந்த ஒரு போட் கிட்ட போறாங்க. போட் கிட்ட தான் இன்னொரு க்ளூ இருக்குன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே போட் கிட்ட ஓடி போறாங்க. எல்லார விட முன்னாடி அதுக்குள்ள பிங்கோ எகிரி குதிக்கிறான். மறைச்சு வச்சிருக்க ட்ரெஷர் அண்ட் பாக்ஸ் அவன் கண்டுபிடிச்சிடுறான். ட்ரெஷர் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. நாம ஜெயிச்சிட்டோம். ட்ரெஷர் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க கேம்ப் சென்டர் ஏரியாக்கு வராங்க. கோஆர்டினேட்டர் கட்டு சிங்கி டீம் தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த நியூ இயர்ல ட்ரெஷர் ஹண்டரோட வினர் டீம் பிங்கோ. பிங்கோ நமக்கு வெறும் பெட் மட்டும் இல்ல, பார்ட்னர் இன் கிரைமா மாறிட்டா. நாம பிங்கோ எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். எத்தனோ பேரு இவன் கூட நின்னு போட்டோஸ் வேற பிடிச்சாங்க. இவனோட விளையாட்டுத்தனத்தை பார்த்து எல்லாரும் இவனுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. ராத்திரி ஆனதும் எல்லாருமே அவங்களோட டென்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஒரு பெரிய பான் ஃபயரை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து மியூசிக்கை என்ஜாய் பண்றாங்க. ஃபேரி லைட்ஸ், டெக்கரேட்டட் லேண்டர்ன்ஸ், அப்புறம் மியூசிக் காரணமா அங்க எல்லாமே ரொம்ப வைபா இருந்தது. ஒரு பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீன் மேல டைம் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருந்தது. 11:55 PM. நியூ இயர் வர்றதுக்கு வேற இப்ப 5 மினிட்ஸ் தான் மிச்சம் இருக்கு. 12 மணி ஆனதும் எல்லாருமே செம்மையா கத்த போறாங்க. இல்ல, இந்த கேம்ப்ல ஸ்பெஷலே இதான். டோட்டல் என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லி செலிப்ரேஷன். ஃபயர் கிராக்கர் இடத்துல பாருங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு. கேம்ப் கோஆர்டினேட்டர் கெஸ்ட் எல்லாருக்குமே லைட் லேம்ப் பலூனை கொடுக்கறாரு. அந்த நியூ இயர் லேம்ப் மேல எழுதிருந்தது ஹாப்பி நியூ இயர் 2026. அட வா, இத்தனை லைட் லேம்ப்ஸ் ஆகாயத்துல பார்க்க அவ்வளவே அழகா இருக்கும். இந்த கிராக்கர்ஸை விட நிஜமா இதுதான் நல்ல ஒரு ஐடியா. டிஜிட்டல் ஸ்கிரீன்ல சரியா 12 மணி ஆகுதோ இல்லையோ, அப்புறம் எல்லாருமே லைட் லேம்ப்ஸை ஏத்துறாங்க. எல்லாரும் அத காத்துல பறக்க விடுறாங்க. அது பார்க்க ஏதோ ஒரு மேஜிக்கல் மூவி மாதிரி இருந்தது. இந்த வாட்டி நியூ இயர் செலிப்ரேஷன் நிஜமாலே ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. நீங்க தானே சொன்னீங்க எல்லா வருஷம் மாதிரி ஒரே மாதிரியான பார்ட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சோம். இந்த வருஷத்துக்கு ஆனா நம்மளோட புது எக்ஸைட்டிங் கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? அது நம்மளோட பிங்கோ. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.